ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? அதான் சொன்னேனே 2 மணிக்கு எந்திரிக்கணும்னு. பூக்குழி திருவிழாவை பார்க்குறதுக்காக வேகமாக எந்திரிச்சு நடைய கட்டியாச்சுங்க. சின்ன பிள்ளையெல்லாம் தூங்க போட்டு வந்தாச்சு. வந்தால் இங்கே கத்திக்கிட்டு இருக்குங்கன்னு. முக்கியமாக கிறிஷை விட்டுட்டு வந்தாச்சுங்க. அவனை கூட்டிகிட்டு வந்துருந்தோம்னா நம்ம பூக்குழியை பார்க்க முடிஞ்சிருக்காது. அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இதோ வந்துட்டோம் கோயிலுக்கு. வாங்க எல்லாரும் சேர்ந்து பூக்குழி இறங்குறத பார்க்கலாம். என்ன பார்க்க? அச்சிவனோரைதம் அச்சதை போடி செய்த அதிதீரா உம்பர்தரதேனோ மணி கசிவாகி உம்பர்தரதேனோ மணி கசிவாகி ஒன்றடலில் தேனம் பாதைக்கு நேரம் இருக்காது. அவங்களுக்கு இடையூறு இல்லாம நீங்க சொல்லுங்க ஐயா. பூருசை கனிவே வாழ்க புக்குடம் வாழ்க செல்வே பைய பைய இந்த
இந்த பூமிதி திருவிழா பூக்குழி திருவிழா வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பக்தோடி மக்களும் பையன் பையன் பிடிச்சு கொண்டு வாங்க. உத்தரவு போடுங்க. நேர்மை 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 நேர்மை. பையன் பையன் ஒவ்வொரு நாளா வாங்க. நேர்மை 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 நேர்மை. அரோகரா அரோகரா. சிறப்பான இந்த எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பாலசுப்பிரமணியுடைய ஆலயத்திலே எம்பெருமானுடைய சன்னதியிலே முருகப்பெருமானுடைய சன்னதியிலே சிறப்பான பூக்குழி திருவிழா வெகு சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. அமைதி காத்த பக்தோடி பெருமக்கள் அனைவருக்கும் எம்பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைத்து பூக்குழி இறங்கியவர்களுக்கும் பூக்குழியை பார்த்தவர்களுக்கும் எம்பெருமானுடைய அனுக்கிரகம் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் எம்பெருமான் முருகப்பெருமான் வழங்கி அவர்களுக்கு நோயற்ற வாழ்வை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த சக்தி வேலைக்கு வழிபட்டு நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேல்மை வேல்மை வேல்மை. அரோகரா 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 அரோகரா. குறைந்த பக்தோடி பெருமக்களுக்கும் வருகின்றிருக்கின்ற ஐயா காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் நேர்மை. அங்கே ஒதுங்கிட்டு ஐயா அவ்வளோதாங்க, எல்லாரும் நல்லபடியாக பூக்குழி இறங்கியாச்சு. அப்படியே நம்ம காலையிலேயே முருகனை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சாச்சு. காலையில் தூங்கி எந்திரிச்சதுமே இந்த கொய்யா மரத்தில் தாங்க முழிக்கிற மாதிரி இருக்குது. நிறையா கொய்யாக்காய் கிடக்கு. அப்படியே காலையில் அந்த ஸ்மெல்லு பயங்கரமாக வந்துடுது. கொய்யா ஸ்மெல்லு நல்லா இருக்குது. கிளைமேட் இங்கே பார்க்கவும் இந்த சுற்றி மரம் செடிலாம் இருக்குது. இந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்கும். இது தாங்க எங்கள் அண்ணி வீடு. இந்த பக்கத்துலேயே கொய்யா மரம் இருக்குது பாருங்கள். எங்கள் அண்ணி வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயுமே கொய்யா மரம் வச்சுருக்காங்க. எல்லார் வீட்லேயுமே நிறையா கொய்யா காய்ச்சி கிடக்குங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோங்க. அப்புறம் டைம் ஆச்சு, மறுபடியும் கிளம்பணும்ல கோயிலுக்கு. அதனால் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு கொய்யாக்காய் அப்படிங்க சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. மக்களை எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்க்குறீங்களா? பூலாம் இறங்கி முடிச்சாச்சு. இப்போ எங்கே போகிறோம்னா சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் வெயில், அதான் மூஞ்சி இப்படி இருக்கு. போனதும் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தோம். என்னங்க க்யூவில் கூட்டமாக இருக்கையிலே தெரிஞ்சிருக்குமே இது எந்த இடம்னு. ஆமாங்க, அன்னதானத்துக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக போய் அன்னதானம்லாம் சாப்பிட்டு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்தாச்சுங்க. என் பையனை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றான்னு. அவ்வளோதாங்க, டைம் ஒரு ரீல்ஸை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.